வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா படம் ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. இது உண்மையாலுமே ஆன்லைனில் வந்து படம் வெளியாச்சா, அதுக்கு பின்னாடி நடந்த சூழ்ச்சி என்ன, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா, இதனால் யார் யாருக்கு நஷ்டம், ஒருவேளை இது உண்மையா இல்லை பொய்யா, வதந்தியா, என்ன நடக்குது இந்த ஜனநாயகனுக்கு பின்னால்? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் திடீர்னு ஜனநாயகன் படம் வந்து வெளியாயிருச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எல்லா சோசியல் மீடியாஸ்லையுமே வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஒரே அதிர்ச்சியாக தான் இருந்தது. இருந்தாலும் இது நம்புகிற மாதிரி இல்லை, எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா பெரிய பெரிய செய்தி ஊடகங்களையும் இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. சரி, என்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து நம்மளும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு தேடி பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஜனநாயகன் படத்தோட காட்சிகள் வந்து வெளியாக இருந்தது. ஸோ இது வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா முழு படமும் வெளியாச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம உண்மை என்ன அப்படின்னா வந்து முழு படம் வெளியாகவில்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஒரு சில காட்சிகள், ஒரு 2-3 காட்சிகள் மட்டும்தான் வந்து வெளியாக இருந்தது. அது உண்மையாகவே லீக் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதுலேயே 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒன்று, திமுக தான் வந்து வேணும்னே வந்து இந்த படத்தை வந்து வெளியே விட வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவரை வந்து இதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களே தான் வந்து இந்த படத்தை வந்து வெளியே விட்டுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபைலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வெர்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ எடிட்டர் அவங்க சைடில் இருந்து தான் வந்து இந்த படம் வந்து லீக் ஆகிருக்கணும் வேணும்னே. ஏன்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், ஜனநாயகன் வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் படம், விஜயோட கடைசி படம். இது முன்னாடி வந்தால் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது இப்போ நடக்கலை அப்படின்னும் போது விஜய் அவர்களே வந்து இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும், அப்போ தான் நான் வந்து நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில் விஜயே வந்து வெளியிட்டாதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது அங்கே விஷயம். ஏன்னா படம் வந்து இப்போ சென்சார் போர்டுகிட்டையும் இல்லை. சினிமா சென்சார் போர்டு வந்து ஆல்ரெடி ஜனநாயகன் படத்தை ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக 3ஆவதாக ஒரு சென்சார் போர்டு அமைச்சாங்கல்ல, அவங்களும் பார்த்து முடிச்சு இப்போ அந்த படம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க படத்தை வெளிவிடலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து வெளிவரும். பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இப்போ படம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எடிட்டர் வெர்ஷன்லேருந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இவங்க இதை நினச்சா முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து இப்படி தான் லீக் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தால் இதை ஆரம்பத்திலேயே பண்ணியிருக்கலாம். இவ்வளோ நாள் கழித்து இது பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அந்த படக்குழுவை சேர்ந்தவங்களே தெரியாமல் எதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை வேணும்னே பண்ணிட்டாங்களா, இல்லை விஜய் அவர்களே பண்ணாங்களா? விஜய் அவர்கள் பண்ணணுன்றது இப்போ மிகப்பெரிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமீப காலமாக இப்போ 1 வீக்காக பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வளர்ச்சி, அவர் செல்கிற இடம்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு இது வந்து பெருசாக தேவைப்படுற வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி திமுக இதை பண்ணியிருக்குமா அப்படின்னா இதை மட்டுமே வச்சு வந்து விஜயை வந்து சாச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா விஜயோட பர்சனல் இஷ்யூ, அவரோட டிவோர்ஸ் மேட்ரு, அதுவே வந்து ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. 41 பேர் உயிரிழந்தாங்க கரூர் சம்பவத்தில். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் அவர்களை பெருசாக வந்து தாக்கலை. ஸோ இப்படி எல்லாமே வந்து பெரிய பெரிய விஷயங்களே ஒன்றும் இல்லாமல் போகும்போது இது பெரிய ஒரு விஷயமா எடுபடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இன்னொரு பக்கம் இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா அரசியல்லையும் உன்னைய முடிக்கணும், உன்னோட கடைசி படமான இந்த படமும் தோல்வியில் முடியணும், அரசியலையும் தோக்கணும், சினிமாலையும் தோக்கணும், விஜய் அவர்களை வந்து முழுசாக ஓரங்கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இது உண்மையா அப்படிங்கிறது அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இது முழு படமும் வெளியாகலை, சும்மா ஒரு சின்ன சின்ன காட்சிகள் தான் வெளியாக இருக்குது. பட் இதை திமுக செஞ்சுருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து தான். ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். இது ஒரு பெரிய பேரிடியை விஜய் கொடுக்குமா அப்படின்னா வாய்ப்பில்லை தான். ஆனால் இதே வந்து படக்குழுவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச அதில் எண்டு போர்ஷன் கிளைமேக்ஸ் சீன் கூட அதில் வந்து வெளியாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான காட்சி வெளியாகிடுச்சுன்னா அந்த படத்தோட சுவாரஸ்யம், சஸ்பென்ஸே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும் ஃபினான்ஷியலாக அந்த படக்குழுவை சேர்ந்தவங்களுக்கு. அதனால் அது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இன்னொரு பக்கம் இப்படி வெளியுறதுனால வந்து விஜய் அவர்களோட செல்வாக்கு சரிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு விஜய் அரசியலில் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த படம் இது அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்து இதை வணிக ரீதியாக முடக்கிடலாம், இல்லை விஜய்க்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்குமானா இதுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது. 2013 யாரும் மறந்துருக்க மாட்டோம், தலைவா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து சந்திச்சது. விஜய் அவர்களும் வந்து அரசியலில் முழுசாக காலடி எடுத்து வைக்க போகிறாரு அப்படின்னு ஆணித்தரமாக வந்து வெளிப்படுத்தின ஒரு படம் டைம் டு லீட் அப்படின்ற அந்த ஒரு டேக்லைன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துச்சு. அதையும் தாண்டி வந்து அந்த டேக் எடுக்கணும்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணி அப்போ ஆட்சியில் இருந்தது வந்து அதிமுக தான் இருந்துச்சு. அதிமுகவோட இருந்தவர் தான் விஜய். ஆனால் அந்த படத்துக்கு அவங்களே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறினாங்க. இதாவது ஏதோ ஒரு சில காட்சிகள், ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. முழு படமுமே அத்தனை ஸ்டேட்லேயுமே ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் கண்ட்ரிலையும் வந்து தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆன்லைனில் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து 21 நாள் அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் அந்த படத்தோட சிறந்த படம் அப்படின்னு அந்த வருஷத்தோட சிறந்த படம்னு அவார்டு வாங்கினது தலைவா படம் தான். கிட்டத்தட்ட 3 அவார்டை வந்து அந்த படம் வாங்குச்சு. ஸோ ஒரு நல்ல படத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தாலும் வந்து தடுத்து நிறுத்திட முடியாது. விஜய் அவர்களோட செல்வாக்கை சரிச்சுறதுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய காரணமாக அமையாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஆனால் படக்குழு இதில் கிட்டத்தட்ட 1000 பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு தான். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து யாரும் செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு சினிமா என்டர்டெயின்மெண்ட், ஆனால் பலருக்கு ஆயிரக்கணக்கான பேத்துக்கு அந்த சினிமா தான் வந்து வாழ்க்கை சோறு போடுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்கணும். இதை தொடர்ந்து கேவன் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து அவங்க வந்து இதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லீக்கான இந்த காட்சிகளை வந்து ஷேர் செஞ்சாலோ இல்லை பதிவிறக்கம் பண்ணாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இந்த லீக்கான இந்த காட்சிகளை பற்றி இதனால் விஜய் அவர்கள் செல்வாக்கு சரியுமா, படத்தோட மதிப்பு குறையுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதில் சந்திப்போம். நன்றி.